நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். தன்னுடைய சினிமாவே காப்பாற்ற முடியாதவர் நாட்டை எப்படி காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ விஜய்க்கு நோக்கி. எப்படின்னா, ஜனநாயகன் இன்று வரை ரிலீஸ் ஆகலை. அதாவது ரிலீஸு ஆக போகுது, அதனால் அதுக்கான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இருந்ததுன்னா இன்னும் டேட்டு அறிவிக்கலை. அதாவது அந்த படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை சென்சார் பிரச்சனையில் அது இவங்க தேவையில்லாமல் ரிவைசிங் கட்டிங் அது வந்து கோர்ட்டு சட்ட ரீதியான முறையில் அணுகுனதுனால, இல்லைனா சாதாரணமாக முடிஞ்சு போயிருக்கும், அந்த படத்தினுடைய விஷயங்கள் முடிஞ்சிருக்கும். என்ன தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி இது பண்ணிடணும், இல்லைனா ரீஷூட் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை பண்ணாமல் பண்ணதனுடைய விளைவு என்னென்னா, எவ்வளோ ஊராக கட் அவுட்டு பேனரு, அதாவது அவ்வளோ தியேட்டர்களில் பூரா அலங்காரம் பண்ணி கொண்டாட்டம் பண்ணி என்னென்னமோ பண்ணி அவ்வளோ தூரம் ஒரு அமர்க்களமாக இருந்துச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி அமர்க்களமாக இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனையில் சென்சார் பிரச்சனையில் அது படம் நின்று போச்சு. ரிலீஸ் ஆகவே முடியல, ரிலீஸ் ஆக வழியும் இல்லை. அது இவர் முன்னெடுத்து நின்று இறங்கி என்ன பிரச்சனைங்கிறது இறங்கி அதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ண காணும். ஏன்னா இவர் அரசியல்லையே அந்த கவனத்தில் அதை சரி பண்ணுறதுக்கு அதுக்கான சூழ்நிலையே போயிட்டு இருந்தார்களே இதை பண்ணலை. இத்தனைக்கும் கரூர் சம்பவத்தில் கரூரில் இவர் வந்து கலந்துக்கிட்ட கூட்டம் எல்லாமே கூட்டத்தில் கலந்துக்கிட்டது, அங்கே ஆளுகளெல்லாம் செட் பண்ணி வீடியோ பண்ணது, ஷூட் பண்ணது எல்லாமே ஜனநாயகன் படத்தில் பயன்படுத்தியிருக்காங்கங்கிற அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. திட்டமிட்டு அன்றைக்கி ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு இவருடைய அணுகுமுறையும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அந்த போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேரையும் அந்த கரூர் சம்பவத்தில் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி அத்துமீறல் பண்ணி அந்த கூட்டத்துக்கு களங்கம் ஏற்படுத்தி கூட்டத்துக்கு பிரச்சனை உண்டாக்கி கூட்டத்தை சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்காமல் இப்படி பல்வேறு காரணங்களால் அந்த அதிகாரிகள் பூரா இடமாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு கேள்வி வந்து இந்த சார்ந்த ஒரு கேள்வி முன் வைக்கிறேன். இது ஆகுன்னா போலீஸ்காரங்க தவறே பண்ணாத போலீஸ்காரங்களை கூட, அதாவது தவறு பண்ணால் அவங்கள இடமாற்றம் பண்ணுறதுங்கிறது இல்லை, அவங்க திருத்தணும். அவங்கள தவறு பண்ணவங்கள திருத்தறதை விட்டு போட்டு இவங்களை இடமாற்றம் பண்ணிட்டா அவங்க திருந்திடுவாங்களா? இங்கே பண்ண தவறுகளை அங்கேயும் போய் தான் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் அங்கே புது பிரச்சனை முளைக்கும். அப்படி தான் நடக்குது. போலீஸ் துறையை பொறுத்தவரையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது அவங்கள தண்டிக்க வேண்டியது, கண்டிக்க வேண்டியது இதெல்லாம் எதுவுமே இல்லை. சராசரி மனிதர்களுக்குள்ள அந்த தண்டனையும் சட்டமும் நீதியும் போலீஸுக்கும் அதே மாதிரி கடைப்பிடிக்கப்பட்டால் தான் அந்த துறை சரியாகும். இல்லைனா அது மறுபடியும் தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய தவறு நடந்தால் கூட அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை டிஸ்மிஸ் பண்ணுறது, இல்லைன்னா ஏதோ தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புகிற மாதிரி அப்படி தான் பண்ணுறாங்க. இது என்ன இத்தனை வருடங்கள் இருக்குது, இவ்வளோ சட்டம் இருக்குது, இவ்வளோ நீதி இருக்குது, நீதித்துறை பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கு. ஏன்னா இவ்வளோ பண்ணியும் இதை சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு யாரும் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் பிரிட்டிஷ் காலத்து சட்டத்திட்டங்களோட தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அதை யோசிக்க வேண்டாம். இவங்களை தூக்கி வேறு இடங்களில் தூக்கி போட்டாச்சுன்னா அது நிலைமை சரியாயிடுமா? இனிமேல் அது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவோ அவங்கள கூப்பிட்டு யாரெல்லாம் அதில் அந்த கரூர் சம்பவத்தில் வந்து அவங்க பேர் அடிபட்டிருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி, இனிமேலாவது நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கோங்க, இனிமேலாவது நீங்கள் இதை சரியாக நடந்துக்கோங்கன்னு கூப்பிட்டு பேசியிருக்கணும். அந்த சிந்தனையை வந்து கூட இருக்கிறவங்க அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லைனா இதற்கு முன்னாடி இருந்த உயரதிகாரிகள், அரசு நிர்வாகத்தில் இருந்தவர்கள், நல்ல சிந்தனையுள்ளவர்கள், பொருளாதார சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் உள்ளவங்க இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க பல பேர். ஆனால் வந்து வாயை திறக்க முடியாமல் பேசாமல் இருக்காங்க. யார்கிட்ட சொல்லி எடுபட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் விஜய் வந்து சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை சரி பண்ணிக்கணும். ஏன்னா அவர் நடிகராக இருந்தப்போ சுறாங்கிற படம், அதுக்கப்புறம் தலைவாங்கிற படத்தில் ப்ராக்கெட்டில் லீடர்னு போட்டாங்க. அந்த லீடர்னு போட்டோன்னே அது பிரச்சனையாகி படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் உண்டாகி, அப்புறம் ஜெயலலிதா அவங்ககிட்ட போய் சிஎம் ஜெயலலிதாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க அதை தலையிட்டு அதை சில திருத்தங்களோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அது பிறகு மாஸ்டருங்கிற படம், துப்பாக்கிங்கிற படம் எல்லாமே பிரச்சனைக்குள்ளாக ஆளாச்சு. ஸோ அது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது உனக்கு சமாதானமாக போய் ஏதாவது இறங்கி போய் அது அதில் படங்கள் என்ன தயாரிப்பாளர் பாதிக்கப்படுறாங்க. பின்னாடி இப்போது ஜனநாயகம் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்திருக்கு. நடுவில் ஒரு எடப்பாடி பழனிசாமி
எடப்பாடி பழனிசாமி போய் பாரு பேட்டியிலே கொடுத்துட்டார். என்னை வந்து பார்த்தாரு, என்னை வந்து பார்த்து பேசினார், என் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி கேட்டதுக்கு நான் உடனே உத்தரவு போட்டேன், ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னது அதை நான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஆனால் அப்படி நான் செஞ்சதுக்கு இன்னைக்கு கைமாறு நன்றி நன்றி கெட்டத்தனமாக இருக்குது, நன்றி கொண்டவளாக இருக்காங்க, நன்றி கொண்டவர் தான் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மாஸ்டர் படம் பிரச்சனைக்கு உள்ளானப்போ அதே பிரச்சனை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அதே மாதிரி பிரச்சனை மாஸ்டர் படத்துக்கு வந்தது. அது ரிலீஸ் பண்ணுறதுல சிக்கல் இருந்தது. சிக்கல் களையிறதுக்கு என்ன பண்ணான்னா, அன்றைக்கி முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமியை விஜய் சந்திக்கிறாரு. சந்தித்து இது மாதிரி இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆன இந்த தேதியில் ரிலீஸ் ஆகலைன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு உண்டாகும், நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவோம், நீங்கள் தான் அதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அது நடவடிக்கை கேட்ட உடனே சரின்னு சொல்லி உடனே உத்தரவு போட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, எந்த தடங்களும் வரக்கூடாது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டாராம். இது எடப்பாடி பழனிசாமி பேட்டியில் சொல்கிறார், ஊடக பேட்டியிலே சொல்கிறாரு. அப்படி நான் பண்ணேன், அன்றைக்கி நான் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி கெட்டத்தனமாக அன்றைக்கி விஜய் நடத்துக்கிறாரு, எங்கள் கட்சிக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு, கட்சியில் உள்ளவங்களெல்லாம் பிரிச்சுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதாக சொல்கிறாரு. அது அரசோட கடமை. ஏன்னா தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட விஷயமா அது? அவர் என்ன, அவர் தான் தனி அரசாங்கமா? அவர் மக்களுக்காக இருக்கிறவர், மக்கள் பிரதிநிதி. அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியில் ஒருத்தர் வந்து ஒரு கோரிக்கையை எடுத்துகிட்டு வரும்போது அதை தீர்த்து வைக்க வேண்டியது அவரோட கடமையை போய் வந்து நன்றி கெட்டத்தனமாக எல்லாம் பேசுகிறதா என்ன அர்த்தம்? ஜெயலலிதா அந்த மாதிரி பேசுனாங்களா? அது ஏன் பெரிய தலைவர்கள்லாம் இல்லாத ஒரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய தவறு. அவர் அந்த மாதிரி பேசுகிறது மிகப்பெரிய தவறு. இதுதான் விஜய் அப்படி இருந்தார். இந்த சினிமாக்களை காப்பாற்ற முடியாமல் போய் யாரையாவது தயவு எதிர்பார்த்து அவங்கள போய் கெஞ்சி அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வச்சு இப்படியெல்லாம் சொல்லி தான் அவருடைய படங்கள் மீண்டு வந்தன. ஏன்னா இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த சினிமாக்களை காப்பாற்ற முடியாமல் அது ஒரு முடிவெடுக்கணும். இந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் வந்து என்னாலான முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம், அந்த தெளிவு வந்து இல்லை, அன்றைக்கி இல்லை. இப்போவும் அந்த தைரியம் தெளிவு வந்துருச்சான்னு தெரியல. ஆனால் எப்படியோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினிகாந்த் செய்யாததை இவர் செஞ்சிட்டாருங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அவர் ரசிகர்களை ஏமாற்றிக்கிட்டே இருந்தார். சினிமாவில் பஞ்சு டைலாக் வச்சு அது மாதிரியெல்லாம் இனிமேல் வந்து யாரும் இருக்க முடியாது. ஆனால் இன்னும் அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லட்டும். இவர் வந்தார், தைரியமாக வந்தார். ஆனால் அந்த தைரியத்தை ஆட்சி நடைமுறையில், ஆட்சியினுடைய செயல்பாடுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இது எதுக்காக இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா, எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ திமுக அரசாங்கம் அவ்வளவு கெடுதல் பண்ணிச்சு, அவ்வளவு கொடுமைகள் பண்ணிச்சு, அவ்வளவு அதாவது அதை பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் செஞ்சாங்க. எம்ஜிஆர் எதுவுமே மனம் கலங்கலை, அதே தைரியமாக இருந்தார். அதைரியம்ங்கிறது அவர்கிட்ட கிடையாது. எல்லாத்தையும் சிங்கிள் மேன் ஷோ தான் அது. சிங்கிளாகவே வந்து ஃபேஸ் பண்ணார். யாரையும் அதுக்காக சப்போர்ட் கூப்பிடல. சென்னை நேரத்தில் போஸ்ட் ஒட்ட முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. போஸ்ட் ஒட்டக்கூடாது, நான் கிளிங்கி அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாச்சு. எல்லாமே கருணாநிதி நேரடியாக தலையிட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணார். அதாவது பல்லாவரம் லட்சுமி தேட்டரில் உலகம் சுற்றும் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த லட்சுமி தேட்டர் நடத்துகிறவர் பலராமன், அவர் எம்எல்சி. அவருக்கு கருணாநிதி ஃபோன் பண்ணுறார், இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் படம் போடக்கூடாது, எம்ஜிஆர் படம் போடக்கூடாது அப்படின்னு. அவர் கூலாக சொல்லிட்டார், நான் தொடர்ந்து எம்ஜிஆரோட படங்களை போட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்களோட சினிமா டைப்பில் இருக்கேன், அவங்க படத்தை போட்டு தான் தீருவேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியுது, என் கட்சி வேறு, என்னோடய தொழில் வேறு, அதில் நீங்கள் தலையிடாதீங்க, நான் படத்தை போட்டு தான் ஆவேன் தைரியமாக சொன்னார் அன்றைக்கி. இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு ரூபத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல அவ்வளவு குளறுபடிகள், அவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கடந்து போயிட்டு இருந்தார். சிவாஜியே சொன்னார், மவுண்ட் ரோடில் தேட்டர் கிடைக்கல, மவுண்ட் ரோடில் யாரும் தேட்டர் தரது ஒத்து வரல, பயப்படுறாங்க, திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ சிவாஜி சொன்னார், ஏன் தேட்டரை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாந்தி தேட்டர் தரேன்னு சொல்லிட்டு. எம்ஜிஆருக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகி போச்சு. சிவாஜிக்கிட்ட நம்ம வந்து அவர் ஓகே சொல்லி நம்ம படத்தை அங்கே கொண்டு போய் போட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணோன்னா, பாரு சிவாஜி கிட்ட சரண்டர் ஆகிட்டார், சிவாஜிக்கிட்ட சரணாகதி ஆகிட்டார் அப்படின்னு அது ஒரு அரசியல் புதுசாக பிரச்சனையை கிளப்புவாங்க. அப்படிங்கிறது அந்த போக்கு நமக்கு வேண்டாம், அது அந்த பேர் நமக்கு வேண்டாம், சிவாஜிக்கும் சங்கடம் வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாருன்னா,
மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி இது பண்ணி தேவி பேடாஜி குடும்பத்தை பிடிச்சி அங்கே தேட்டரில் ரிலீஸ் பண்ணார். தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒவ்வொரு கட்டமாக அவர் நகண்டு போனார். எல்லாத்தையும் வெற்றி பெற்றார். இதில் எந்த விதமான பின்னடைவும் அவருக்கு ஏற்படலை. படம் பிரிண்ட்டை கொளுத்தி போடுறதுக்கு ஒரு திட்டம் தயாராச்சு தெய்வாவில். படத்தோட நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, நெகட்டிவை கொளுத்துறதுக்கு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் எங்கே ஊர் தான் அந்த பிரிண்டெல்லாம் வழிமறித்து கொளுத்துறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. அவ்வளோ வேலை அன்றைக்கி நடந்துருக்குங்க. இன்றைக்கி திமுககாரங்க வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. திராவிட மாடலுங்கிறாங்க. திராவிட மாடல்ங்கிறது அதாவது அழிவான திராவிட மாடல், அழிக்கின்ற திராவிட மாடல். அது வளர்ச்சி திட்டங்களையோ வளர்ச்சியை நோக்கியே செல்வதற்கான திராவிட மாடல் கிடையாது. அன்றைக்கி கருணாநிதி சொல்லலாம், அன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறார். இவங்க செயலே அதுதான். எதற்கு யார் இருந்தாலும் அவங்களை அழிக்கிறது தான் அவங்களோட வேலையே. அன்றைக்கி அந்த படத்தோட நெகட்டிவ் பாதிப்பு என்ன பண்ணார்னா, உடனே எம்ஜிஆர் பாம்பேக்கு ஏதோ நெகட்டிவ் அனுப்பிச்சி விட்டு டூப் நெகட்டிவ் போட்டார். தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ரிலீஸுக்கு முன்னாடி டூப் நெகட்டிவ் போட்ட ஒரே படம், முதல் படம் உலகம் சுற்று வாலிபன். டூப் நெகட்டிவ் போட்டு அதை சேவ் பண்ணாங்க. அங்கேயே பிரிண்ட் போட்டாங்க. பிரிண்டெல்லாம் வந்துச்சு. வந்ததுல எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, அதுதான் அவருடைய சாதுரியம். இதெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் என்னென்ன பண்ணார், எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணார், எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் அரசியல் நடத்தினாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிக்கலாக இருக்கும், கேள்விக்குறியாக இருக்கும். அந்த பிரிண்டில் என்ன பண்ணார்னா, அதாவது 3 விதமாக அவர் வந்து பிளான் பண்ணார் எம்ஜிஆர். ஒரு பெட்டியில் வெறும் செங்கல் போட்டு அடுக்கி ஒரு கார்லேயோ ட்ரெயின்லேயோ எதுலேயோ போகும். இன்னொன்றில் வேஸ்ட் ஃபிலிம், ரா ஃபிலிம்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் ஃபிலிமை போட்டு சும்மா போட்டு அதில் போட்டு அடைச்சி இது பண்ணி அதை ஏதாவது ஒரு ரூபத்தில் பஸ்ஸுலேயோ எதுலேயோ போட்டு அனுப்பிச்சி விடுவார். இன்னொரு பிரிண்ட்டை வந்து ஃப்ளைட்டில் அனுப்புவாங்க. இப்படி ஆனால் எங்கே போகுது, எப்படி போகுது, எதில் போகுது, எல்லாமே எம்ஜிஆர் வகுத்து தந்த திட்டம் தான். அவர் மட்டுமே அதுக்கு தெரியும். அங்கே அந்த எந்தெந்த ஊருக்கு அனுப்புகிறாங்களோ அந்தந்த ஊரில் அதை பிரிண்ட்டு வந்து இப்படிலாம் வருது, இந்த பிரிண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதை சொல்லி இந்த தகவல் கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளவு திட்டம் வந்து வகுத்தார் எம்ஜிஆர். அந்த திட்டம் வகுத்ததனுடைய விளைவு தான் அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது. இவங்களெல்லாம் மிஞ்சி அந்த வெற்றியை நோக்கி அவங்க போனாங்க. ஸோ அந்த சினிமா வரலாறுங்கிறது தமிழ் சினிமாவில் இல்லை, உலக சினிமாவிலேயே உலகம் சுற்று வாலிபனுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் வந்து எந்த சினிமாவுக்கும் கிடையாது. அவ்வளோ போராட்டங்கள். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண காலகட்டத்திலையும் பிரச்சனைகள், அப்போவும் பிரச்சனைகள். அதையெல்லாம் கடந்து அதை தாண்டி ரிலீஸ் பண்ணுறதுலையும் அவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ்லேயும் ஒரு சிக்கலை உண்டாக்குனாங்க. எல்லா ஊருக்கும் போயாச்சு, பிரிண்ட் போயாச்சு, ரிலீஸில் சிக்கலைன்னா கரண்ட்டு கட்டு. அதாவது எல்லா ஊர்களையுமே அப்போ வந்து கொஞ்சம் வெயில் கடுமையாக இருந்தது, மின்தடை பிரச்சனைகள் இருந்தது. அதை கொஞ்சம் சாதாரணமாக இருந்தது, பெருசாக்கிட்டாங்க. பெருசாக்கி என்ன பண்ணாங்கன்னா, வேணுமுன்னே வந்து கரண்ட்டை கட் பண்ணுறது பண்ணாங்க. இவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் உத்தரவு போட்டார். எல்லா ஊர்லேயும் ஜென்ரேட்டர் வாங்கணும், எல்லா ஊர்லேயும் ஜென்ரேட்டர் இருக்கணும். ஜென்ரேட்டர் இல்லையா நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உத்தரவு போட்டார். ஒரு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராடி இருக்காரு பாருங்கள், எவ்வளோ முயற்சி எடுத்துக்காரு பாருங்கள். அந்த சிந்தனை, அந்த செயல்திறன், அது இப்போது சினிமா அவருடைய சினிமா இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுரும். ஆட்சியில் இருக்கும்போது அதை வந்து டெவலப் பண்ணணும். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை கடந்து சென்று அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது விஜயினுடைய கடமை. அது கடமை. அது அவருடைய இது அரசாங்கம் இல்லை, மக்கள் அரசாங்கத்தினுடைய மக்கள் தான் நான் தான் மக்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மக்கள் அரசாங்கமாக அது செயல்பட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.